ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வெளியில் நடக்கிற பாலிடிக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணுறாங்களோ அவங்கள அப்படியே ரொம்ப குட் சோலு, பர்ஃபெக்ட்டுன்னெலாம் சொல்கிறாங்க. அதாவது மெயின்லி திவ்யா. கமருதீன் கிட்ட கூட அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களாம் ரொம்ப குட் சோலு, அவங்கள எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணதுக்கு ரியாக்ஷன் இவங்க கமருதீனும் சரி அண்டு சாண்ட்ராவும் சரி ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் வழியாக எல்லோரும் இவங்களை கேவலமாக திட்டுறாங்க. ஓகே, அந்த ரியாக்ஷன் எக்ஸாக்ரிகேட்டடாக தான் இருக்குது. அது தப்பு தான். 2 பேத்தையும் திட்டாமல் ஒருத்தரை மட்டும் திட்டுறது எனக்கு கரெக்டானு எனக்கு தெரியல. அண்டு திவ்யா பின்னாடியே பேசலைங்கிறீங்க. அப்போ கனிக்கிட்ட பேசினதெல்லாம் என்ன, நாங்கள் பார்த்ததெல்லாம் என்னங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு திவ்யா எப்பயுமே பாவங்கிறீங்க, ஒன்றும் தெரியாத பப்பாங்கிறீங்க. சாண்ட்ராக்கெல்லாம் தெரியும், சாண்ட்ரா ஒரு ஈவிலங்கிறீங்க. திவ்யா அழுதா அது நடிப்பு இல்லைங்கிறீங்க. சாண்ட்ரா அழுதா அது நடிப்புங்கிறீங்க. திவ்யா சண்டை போட்டால் அது மாசுங்கிறீங்க. சாண்ட்ரா சண்டை போட்டால் அது நடிப்பு அரைக்கிங்கிறீங்க. கட்ஸ் இல்லைங்கிறீங்க சண்டை போடவே. அவங்க டைரெக்டாக அந்த திவ்யா கிட்ட தான் பேசுகிறாங்க. ஆனால் திவ்யா கிட்ட பேச தைரியம் இல்லைங்கிறீங்க. அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. திவ்யா ஒவ்வொரு மூவ் எடுத்தாலும் திவ்யா இப்படி தலை அசைச்சா கூட அது பாராட்டுற உங்களால், சாண்ட்ரா இப்படி ஒரு தலை அசைச்சா கூட நடிப்பு அரைக்கி ஏதோ ஒன்று பண்ணுறா, இவ ஒரு நடிப்பு. ஏங்க, ஒருத்தவங்க 24 ஹார்ஸும் எப்படிங்க ஒருத்தவங்களால நடிக்க முடியும்? அவங்க நடந்தால் தப்பு, அவங்க பேசினா தப்பு, சண்டை போட்டால் தப்பு, அவங்க பீரியட்ஸ் இருந்தாலும் தப்பு, பீரியட்ஸ் இல்லைனாலும் தப்பு. எனக்கு புரியல. இதே திவ்யாவுக்கு பீரியட்ஸ் இருந்தபோது அவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு. இப்போ சாண்ட்ராவுக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது எல்லோரும் அவங்கள திட்டிகிட்ருக்கீங்க. எனக்கு புரியல. இது எனக்கு என்னமோ ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக ஒருத்தவங்களை போட்டு உடைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு கமெண்ட் பண்ணேங்க, இந்த மாதிரி திவ்யா விக்டிம் கார்டாக பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ திவ்யா பிஆர்லேருந்து ஒருத்தவங்க காஜி வினோத்துன்னாங்க. எப்படிங்க நீங்கள் அவரை காஜின்னு சொல்ல முடியும்? நான் அவரை பண்ணி நான் பார்த்ததில்லைங்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வினோத்தை காஜின்னு சொல்லலை, வினோத்தோட பிஹேவியர் நல்லா இல்லை, அவர் டைட்டில் வின்னர். அவ்வளோ மேனிப்புலேட்டிவ். திவ்யா பிஆர் தான் நம்பர் 1 மேனிப்புலேட்டிவ். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்கள் கருத்து இதில் பற்றி என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அண்ட் என்னோட இதோட ஒத்து வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.